ஆயுஷ்மான் பவ. இதற்கு உபாயம் ஒன்றே. அதர்மத்தின் தரப்பில் எவரெவர் நிற்கின்றாரோ அனைவரையும் வதைத்தெறியுங்கள். எவரெவர் அதர்மத்தை ரட்சிக்க முயற்சிக்கின்றனரோ அவர்களும் முறியடிக்கப்பட வேண்டும். ஆயுதம் ஏந்துங்கள். அழகு அஸ்தினாபுரத்தை யுத்தத்திலிருந்து ரட்சித்து காக்க இனி எந்தவித உபாயமும் இல்லை. யாம் போர் தொடுத்து வந்தால் திரௌபதியின் தந்தையும் பெரும் சேனையை திரட்டி வருவார். மன்னர் விராடரும் இணைவார். கௌரவர்களோடு காந்தார அரசர் தன்னுடைய சேனையை இணைப்பார். அங்கதேசத்து சேனையும் இணையும். அரசாளும் அரசர்கள் அனைவரும் இந்த யுத்தத்தின் அங்கமாவர். அவ்வகையில் அதிவிரைவாக இது அரச குலத்தின் யுத்தமாகிவிடும் பிதாமகரே. லட்சக்கணக்கான வீரர்கள் மடிவர். எண்ணற்ற பெண்கள் கணவரை இழப்பர். அநேக பாலகர்களுடைய எதிர்காலமானது மண்ணோடு மண்ணாகிவிடும் பிதாமகரே. இது மாபெரும் யுத்தமாகிவிடும். எமக்கு நேர்ந்த அவமானத்திற்காக அரச குலமே தண்டிக்கப்பட வேண்டுமா? இது எவ்வகையில் நியாயமாகும்? இது தமக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கான யுத்தமாக இருந்தால் நான் தமது அறைகூவலை ஏற்றெடுக்க மாட்டேன். நிலத்தில் விதை நெல் விதைக்கப்படுவதற்கு முன் அப்பயிர் நிலமானது ஆழமாக உழப்பட வேண்டியது அவசியம். அரசகுலத்தில் தர்மமானது மீண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமெனில் ஆண்டு வரும் அதர்மமானது அழிக்கப்படத்தான் வேண்டும். அன்று மாதவன் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்கிறேன். யுத்தம் அவசியம் என்ற நிலையில் தாம் எத்தரப்பிற்கு ஆதரவளிப்பீர்கள் என்று என்னிடம் வினவினார். என் அஸ்திரம் அஸ்தினாபுரத்திற்கு சாதகமாகும். பீஷ்மனுடைய ஆசீர்வாதம் பாண்டவர் ஐவருக்கும் ஆதரவாகும்.